இல்ல என்னால பாதிக்கப்பட்ட யாராவது எனக்கு வலை விரிக்கிறாங்களான்னு தெரியல. அதனாலதான் அவகிட்ட பேசுறதுக்கு உன்னை அனுப்புறேன். உன் பிளான் என்னன்னு இப்போ எனக்கு புரியுதுடா. நீ தப்பிக்கிறதுக்காக என்ன பலிகாடாக்க பாக்குற? தேவையில்லாம வேற எதையும் யோசிக்காத, கேஷுவலா இரு. உனக்கு பின்னால தானே நான் உட்காந்துருப்பேன். நீ என்ன பேசணுங்கிறத நான் சொல்லிட்டே இருக்கேன். அதுக்கேத்த மாதிரி நீ மேனேஜ் பண்ணிக்க. ஓகே? ஓகேடா. சரி, நான் முதல்ல போறேன். நீ பின்னாடியே வந்து அந்த டேபிள் உட்காந்துக்க. சரியா? ஓகேடா. பொண்ணு மாதிரி யாரும் ஏமாத்துறாங்கன்னு நினைச்சேன். இப்போ அது இல்லைன்னு ஆயிடுச்சு. நம்ம கிட்ட சேட் பண்ணவ தான் எங்கேயும் வந்திருக்கேன். ஹாய் செல்வி. ரிஷி. யா. ஹாய். சாரி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல, நானும் இப்பதான் வந்தேன். ஓ, ஓகே. சார், ஆர்டர் சார். முதல்ல ஜூஸ் சொல்லட்டுமா? 2 ஆப்பிள் ஜூஸ். ஓகே சார். சேட்லலாம் ரொம்ப கேஷுவலா பேசுறீங்க, ஆனா நேர்ல எதுவுமே பேச மாட்டேன்றீங்க. நேர்ல எனக்கு அவ்வளவா பேச வராதுங்க. ஓ, ஓகே. என்ன மாதிரியே உங்களுக்கும் போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் இல்ல? ஆமாங்க. ஆமா, போட்டோகிராஃபில உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிசி ஸ்ரீராம், சந்தோஷ் சிவன் இவங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்க சினிமால இருக்கிற கேமராமேனை பத்தி சொல்றீங்க. நான் உங்களோட ஃபேவரட் போட்டோகிராஃபர்ஸை பத்தி கேக்குறேன். எங்க ஊர்ல சக்தி ஸ்டுடியோஸ்னு ஒரு ஸ்டுடியோ இருக்கு. அங்க ரமேஷ்னு ஒரு போட்டோகிராஃபர் இருக்காரு. கல்யாணம், காது குத்துனா அவரை தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. அவ்வளவு சூப்பரா போட்டோ எடுப்பாரு. அக்கா சொல்லு மயில. நம்ம பிளான் பண்ண மாதிரியே அவன் உள்ள வந்து சிக்கிட்டான்க்கா. நான் இப்ப அவனை வீடியோல காட்டுறேன். அவன் தான் உன்னை ஏமாத்தினவனான்னு நீ வீடியோல பார்த்து சொல்லு, சரியா? பாக்குறேன். அக்கா, இவன் தெரியறானா? இவனான பார்த்து சொல்லு. இவன் இல்ல மயில. அக்கா, நல்லா பார்த்து சொல்லுக்கா. வீடியோல அவன் தெரியறானா? கிளாரிட்டியா இருக்கா? நல்லா தான் தெரியறான், ஆனா இவன் கிடையாது. அக்கா, டேய், போட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட்னா 2-3 போட்டோகிராஃபர்ஸ் வேறையாவது சொல்லணும். இவன் ஏதோ உளறான். யாரோ இவளை முன்னாடி வச்சு கேம் ஆடுற மாதிரி தெரியுது. நான் கிளம்புறேன். பின்னாடியே ஏதோ ஃபோன் பேசுற மாதிரி நீயும் கிளம்பி வந்துரு. மயிலு, மயிலு, மயிலு.
ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடு. சொல்லுக்கா. மயிலு என்னை ஏமாத்தனால அவன் அங்கதான் மயிலு இருக்கான். என்னக்கா சொல்ற? அவனதான் வீடியோ கால்ல பார்த்து இல்லன்னு சொல்லிட்டியே. ஐயோ, நீ வீடியோவில் காட்டவனை பத்தி நான் சொல்லல. அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் உட்கார்ந்திருந்தான். ரெட் கலர் ஷர்ட்ல ஒயிட் டிசைன் போட்டு கேப்ல போட்டிருந்தான். நீ வீடியோ காலை கட் பண்ணும்போது தான் அவன் எழுந்து போனான். அந்த ராஸ்கல் தான் மயில் என் வாழ்க்கையை அழிச்சவன். அவன் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். அவனை எப்படியாவது நீ போய் பிடிச்சிரு. அவன் கிளம்பி போறான். நான் கால் பண்றவை. டேய் டேய் நில்லுடா. சார் 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 தலைமறைவா இருக்க சொன்னா இவன் எதுக்கு ரோட்ல அலைஞ்சிட்டு இருக்கான்? நான் இவன் கூட பேசிட்டு நிக்கிறத மாமா பார்த்தா அவ்வளவுதான், இவனை கண்டுக்காம போயிருவேன். சார் 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 குருமூர்த்தி சார் அவனை பார்த்தா உடனே ஃபோன் பண்ணுன்னு சொன்னார்ல, உடனே பண்ணிடுவோம். சார் எப்படியும் ஸ்டேஷன்ல தானே இருப்பாரு. ஹலோ, சேலம் குகே ஸ்டேஷன். நான் ஏட்டு பரமர் பேசுறேன். நீங்க யாருங்க? சார், நான் டிரைவர் கோவிந்த் பேசுறேன் சார். இன்ஸ்பெக்டர் இருக்காரா சார்? அவர் இன்னும் வரலையாடா? என்ன விஷயம் சொல்லு. அந்த லேடி கான்ஸ்டபிள கொல்ல சொன்ன ஆளை நான் இப்போ இங்க பார்த்தேன் சார். அதை பத்தி சொல்லலாம்னு தான் கூப்பிட்டேன் சார். நீ அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியா? சார், அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணேன். ஆனா அவர் ஃபோன் ரீச் ஆகல சார். அப்படின்னா அவர் வீட்டில் தான் இருப்பாரு. அவர் வீட்டில் கொஞ்சம் சிக்னல் விட்டு விட்டு தான் கிடைக்கும். நீ ஒன்று பண்ணு, நேராக சார் வீட்டுக்கு போய் விசிட் சொல்லிடு. சார், எனக்கு வீடு தெரியாதுங்களே. நான் அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்க. சரிங்க சார். சரிங்க சார், நான் சாரை போய் பார்த்துறேன் சார். பாத்துடா, எங்கேயாவது இடிச்சுக்கிட்டியாடா? ஏதாவது காயமாயிடுச்சா? காட்டு. இல்லக்கா. என்னாச்சுடா உனக்கு? எதுக்கு இப்படி கண்ணு மூடி தெரியாம இப்படி ஓடி வர? இன்னைக்கு என் நேரமே சரியில்லைக்கா, எல்லாமே தப்பா நடக்குது. மாமா கிட்ட நான் வசமா மாட்டிக்கணும்னு பயமா இருக்குக்கா. ஏண்டா, ஏன் அப்படி சொல்ற? அது வர்ற வழியில அந்த டிரைவர் என்ன பாத்துட்டாங்க. என்கிட்ட பேசணும்னு வந்தான். நான் அவனை கண்டுக்காம வேகமா வந்துட்டேன். டேய், அது ஒரு விஷயமா? நீ பயந்துகிட்டு என்ன பயமுறுத்துறடா? சரி, நான் கடைக்கு போயிட்டு வரேன். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. பாத்து போ. போடா, எதுவும் யோசிக்காத. அதுக்குள்ளேயே அக்கா கடைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. என்னடா வேணும் உனக்கு? நீ எதுக்குடா என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்க? சார், நான் ஒன்றும் உங்களை ஃபாலோ பண்ணல சார். குருமூர்த்தி சாரை பார்க்கலான்னு தான் நான் இங்கே வந்தேன். அவர் வீட்டில் நீங்கள் எப்படி சார்? டேய்,
இது என் அக்கா வீடுடா. இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி என் மாமா. எனக்கு தலையே சுத்துது சார். ஒரு லேடி கான்ஸ்டபிளை கொல்ல சொல்லி நீங்க பணம் கொடுத்தீங்க. இந்த வேலையை செய்ய சொன்னது யாருன்னு சொல்லி அவர் என்ன துரத்திக்கிட்டே இருக்காரு. ஒரே வீட்டுல இருந்துகிட்டு 2 பேரும் டபுள் கேம் ஆடுறீங்களா? டேய், இது டபுள் கேம் இல்லடா, சிங்கிள் கேம் தான். ஆடுறது என் மாமா தான். டேய், நான் தான் மயில அடிச்சு தூக்க ஏற்பாடு பண்ணன்னு மாமாவுக்கு நல்லா தெரியும்டா. அப்புறம் ஏன் சார் எனக்கு குறைச்சல் கொடுக்கறாரு அவரு? எல்லாம் ஒரு நாடகம் தான். இந்த வேலையை செய்ய சொன்னது நான். ஆனா நான் அவர் மச்சானா போயிட்டேன்ல, என்னை தூக்கி ஜெயில போட முடியுமா? இந்த ஆக்சிடென்ட்டுக்கான மொத்த பழியையும் ஊ மேல தூக்கி போட்டுட்டு என்ன காப்பாத்ததான் என் மாமா உன்னை தேடிட்டு இருக்காரு. அவர்கிட்ட மாட்டின உன் வாழ்க்கையே முடிஞ்சிடும். அவர் உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி எங்கேயாவது வெளியூர் கோடி போயிரு. டேய், என்னடா யோசிக்கிற? நீ தப்பிக்கிறதுக்கு இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. இல்ல காலம் முழுக்க ஜெயில உட்காந்து களி திங்கணும்னு முடிவு பண்ணா இங்கே இரு. அது உன் இஷ்டம்பா. டேய், நீ இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு தான்டா ஆபத்து. இப்பவே இடத்த காலி பண்ண. நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு போய் வெளியூர் பஸ்ஸை பிடிச்சி எங்கேயோ போய் தொலை. டேய், உன் நல்லதுக்கு தான்டா சொல்றேன், போடா. சரி சார், வரேன். டேய் டேய் டேய், பேக் எடுத்துட்டு எங்கடா கிளம்பிட்ட? அந்த டிரைவர் மாமா கிட்ட என்ன போட்டு கொடுக்க இங்கேயே வந்துட்டாங்க. ஐயோ, அவனை எப்படியோ சமாளிச்சு அனுப்பிச்சிட்டேன். ஆனா இங்க இருக்கிறது எனக்கு என்னமோ ரிஸ்க்னு தோணிட்டே இருக்கு. ஏதோ ஒரு வழியில மாமா என்ன புடிச்சிருவாரு. நான் இப்பவே வீட்டை விட்டு கிளம்புறதா நல்லது. டேய், நீ மட்டும் தப்பிச்சுட்டு என்ன தனியா மாட்டி விட பாக்குறியாடா? என்னக்கா பேசுற நீ? நீ இந்த பிரச்சனையில எந்த சீன்லயும் இல்லையே. அவனோட டீல் பேசுனது, அவனுக்கு பணம் கொடுத்தது எல்லாம் நான் தான். வீடியோலயும் நான் தான் தெரிவேன். டிரைவர் மாட்டினாலும் அவன் என்னதான்க்கா கை காட்டுவான். உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுக்கா, போதுமா? இங்க பாரு, அப்படியே மாமா மேல சந்தேகப்பட்டு பேசினாலும் எதுவுமே தெரியாதுன்னு சாதிச்சிரு, புரிஞ்சுதா? டேய், நீ இப்ப எங்கடா போற? அக்கா, நான் தப்பிச்சிட்டேன்னு தெரிஞ்சா எல்லாரும் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன்ல தான் போய் தேடுவாங்க. ஆனா நான் நேரா என் ஃப்ரெண்ட் இடத்துக்கு தான் போறேன். ராத்திரி ஊர் அணுகினதும் பஸ்ஸை பிடிச்சி ஏதாவது ஊருக்கு போயிடுறேன். டேய், நீ கூட இருந்தா தாண்டா நான் கொஞ்சம் தைரியமா இருப்பேன். டேய், உன் மாமாவை நான் எப்படியாவது சமாளிச்சிடுறேன்டா. நீ என்னை விட்டு எங்கே போயிடாதரா? இல்லக்கா, நம்ம நினைச்சது நடக்கணும்னா யாராவது ஒருத்தராவது வெளியே இருக்கணும். நான் கிளம்புறேன்க்கா. டேய், எனக்கு உதவி செய்ய போய் நீ வீட்டை விட்டு ஓடி போற நிலைமை ஆயிடுச்சேடா. பரவாயில்லக்கா, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. நான் கிளம்புறேன். ஃப்ரெண்டு வீட்ல இருந்து கிளம்புறப்ப ஃபோன் பண்றேன்க்கா. அது வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாதுடா. அப்பப்ப எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இரு. அப்பதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். சரிக்கா, நான் வரேன். பத்திரமா இரு. பாத்துடா. டேய், அறிவில்லை உனக்கு? இவ்வளவு வேகமாவா வருவ? அக்கா சொன்னாலும் இந்த சட்டையை தானே போட்டிருந்தான். அவனை தானே நானும் துரத்திட்டு போனேன். இப்ப காசி போட்டிருக்கதும் அதே சட்டை தான். அப்படின்னா காசி தான் ரிஷியா? ஹோட்டல்ல நான் அவனை துரத்துறது தெரிஞ்சுதான் அவன் இப்படி ஓடுறானா?
நீ போ, நான் பாத்துக்கிறேன். உனக்கா நான் இங்க காத்துட்டு இருக்கேன், நீ என்ன ஊரை சுத்திக்கிட்டு வர? எங்கடா போன? என்னடா பாக்குற? அப்படியே குத்திடுவாமா, சொல்டா. லூசாடா நீ? அப்புறம் மாறுற நீங்கிட்ட சொல்லிட்டு ஏன்டா என்ன பார்த்து ஓடுற? உங்க திட்டம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு சார். வேலை கொடுத்தவனை தப்பிக்க விட்டுட்டு மொத்த படியும் தூக்கி ஏமால போட்டு கேஸை முடிக்கலான்னு பாக்குறீங்களா? அதனாலதான் என்னையே சுத்தி சுத்தி வரீங்க. எவனோ அடிச்ச சரக்குக்கு நான்லாம் ஊருக்கு ஆக முடியாது சார், என்ன விட்டுருங்க. டேய், முட்டாள்தனமா பேசுற. உன்னை மாட்டி விடணும்னு நான் முடிவு பண்ணியிருந்தா முதல் தடவை என் கையில சிக்கினியே அப்பயே உன்னை தொங்க விட்டு தோலை உரிச்சிருப்பேன்டா. நான் இதுக்குடா உன்னை சும்மா விட்டு போகணும்? நீ வெறும் அம்புதான் எனக்கு தெரியும்டா. உன்னை அனுப்பிச்சவன் எவன் தெரிஞ்சுக்கத்தான் நான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். போது சார் உங்க சீன் எல்லாம். எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்தவனே உங்க வீட்டுல தானே இருக்கான். மெயின் அக்யூஸ்ட கூடவே வச்சுக்கிட்டு நீங்க என்கிட்ட அவனை பத்தி விசாரிக்க வரீங்களா? நீங்க கஷ்டப்பட்டு என்ன தேடி புடிச்சதா பில்டப் கொடுக்கதான் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் சார். உங்க டிராமாவெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணு கேன பையன் இல்ல. ஆளு விடுங்க சார். என்னடா புதுசு புதுசா கதை விட்டு போற? இந்த மாதிரி ஏதாவது உளறிட்டு போனா அப்படி வாய உடைச்சிருவேன், ஜாக்கிரதை. நீ எப்படா என் வீட்டுக்கு வந்தா? யாரை பார்த்து மெயின் அக்யூஸ்டுங்கிற? உங்க மச்சான காப்பாத்துறதுக்காக நல்லாவே நடிக்கிறீங்க சார். அவனை பத்தி சொல்லதான் நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். அவனை அங்க பார்த்ததுமே எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. மாமனும் மச்சானும் சேர்ந்துக்கிட்டு என்ன பலிகடா வாக்குறதுக்கு ஸ்கெட்ச் போடுறீங்களா? என்ன புடிச்சு உள்ள வச்சீங்கன்னா உங்க ரெண்டு பேரையும் போட்டு கொடுக்காம நான் விட மாட்டேன். எதுக்குடா இந்த கேஸ்ல ஏமாச்சான சம்மந்தப்படுத்த பாக்குற? அவனுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? உங்க கான்ஸ்டபிள் போட்டோவை காட்டினவன், அவங்கள கொல்ல சொல்லி பணம் கொடுத்தவன் எல்லாமே உங்க மச்சான் தான். அந்த ராஸ்கலுக்கு என் பொண்ணை கொல்ல பாக்குறான். அவனுக்கு என் பொண்ணுக்கு என்ன பாக்க? நீ யாரையோ காப்பாத்துறதுக்காக தானே ஏன் மச்சான் மேல படிய போற? அவனுக்கு மயிலுக்கு என்னடா விரோதம்? அவன் ஏன்டா அவளை கொல்ல பாக்குறான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். இந்த வேலையை செய்ய சொல்லி பணம் கொடுத்தது உங்க மச்சான் தான். நீங்க எந்த கோர்ட்ல போய் நிக்க வச்சாலும் நான் இதத்தான் சொல்லுவேன். நீ சொல்றத கேட்டு எனக்கு குழப்பமா இருக்குடா. அவன் முதல் தடவை உன்னை பார்த்ததுல ஆரம்பிச்சு இது நடக்கிறதுக்காக ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தான்னு சொல்றிய. எல்லாத்தையும் இப்போ ஒண்ணு விடாம தெளிவா என்கிட்ட சொல்ற எல்லாத்தையும். காசிதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு தெளிவா புரியுது. பக்கத்திலேயே கிரிமினலை வச்சுக்கிட்டு நான் ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருந்திருக்கேன். நான் அவனை சும்மா விடவே மாட்டேன். மயில கொல்ல பார்த்த அவனுக்கு என் கையால தான்டா சாவு. காசி காசி காசி. இந்த மனுஷன் காசி காசின்னு கத்துறத பார்த்தா எதையோ தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காருன்னு தோணுது. ஐயோ, இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. வீட்டுக்குள்ள காசியும் காணா, கஸ்தூரியும் காணா. அக்காவும் தம்பி என் கையில சிக்க கூடாதுன்னு எஸ்கேப் ஆயிட்டாங்களா? நாங்க எங்க தப்பிச்சு ஓடணும்? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? கஸ்தூரி, ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதே. நான் எல்லா விவரமும் தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன். எங்க உன் தம்பி? அவனை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? ஏங்க, நான் எங்க அவனை ஒளிச்சு வைக்கணும்? அவன் ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அவன் வீடு எங்க இருக்கு? ஏங்க, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வீடுங்களா எனக்கு எப்படிங்க தெரியும்? உனக்கு தெரியாதுல்ல? இந்த விஷயத்துல நீ அவனுக்கு கூட்டு. ஒழுங்கு மரியாதை அவன் இருக்கிற இடத்த சொல்லு, இல்ல இப்பவே அவனை இங்க வர சொல்லு. அவனை தப்பிக்க வைக்கலாம் நீ நினைச்ச உன்னை பணமாக்கிடுவேன், ஜாக்கிரதை.